மயம் உண்டாகட்டும். சங்கீத புஸ்தகம் 34 சங்கீதத்தில் 5வது நம்ம ஒரு வாசிப்போம். சங்கீதம் 34:5 வாசிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமானவர், இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். இந்த 34ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவம் வரும்பொழுது நமக்கு யாராவது உதவி செய்வாங்களா என்று சொல்லி மனுஷரை நோக்கி நம்ம பார்க்கிறோம். ஆனால் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இயேசுவை எந்த ஒரு மனுஷன் நோக்கி பார்க்கிறானோ அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கணும். ஒரு 3 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல போறேன். வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 121ஆம் சங்கீதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேலைக்காரனுடைய கண்களானது, வாசிங்களேன், கர்த்தருக்கு சோதனை 123ஆம் சங்கீதத்தில் 1 வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுகிறது. 123ஆம் சங்கீதம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களே, உம்மிடத்திற்கு என் கண்களை, சங்கீதக்காரன் சொல்றான், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற இந்த தேவனாகிய கர்த்தாவே, உம்மிடத்துல நான் என்ன செய்யறேன், கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்களேன். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தை நாள் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தையினாலும் அகங்காரிகளுடைய நிகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே, என்னுடைய கண்களை நான் உங்களிடத்துக்கு நேராக ஏறெடுக்கிறான்னு சொல்றான். நல்லா கவனிங்க கண்பாடவர்கள, மிருகங்களெல்லாம் ஆண்டவர் கீழே குனிந்து பார்க்கும்படியாக தான் படைத்திருக்கிறாரு. மனுஷனை மட்டும்தான் மேலே பார்க்கும்படியாக படைச்சிருக்கிறார். அல்லையா சொல்லுவோமா? நம்ம நினைச்சா மேலே தாராளமாக பார்க்கலாம். ஆனால் மிருகனை சரி மேலே பார்க்க ரொம்ப கஷ்டப்படும். நாம் எவ்வளோ நேரம் மேலே பார்க்கலாம். ஏன்னா ஆண்டோட படைப்பில் வித்தியாசமான படைப்பு மனிதர்கள் தான். அவர் மனிதர்களோடு இருக்கும்படி தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் அநேக நேரங்களில் என் பிள்ளை நோக்கி பார்க்க மாட்டானா, இடத்துல எதையாவது கேட்க மாட்டானா என்று சொல்லி ஆண்டவர் அனுதினமும் அவர் என்ன செய்யலாம், இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் சொல்லி இந்த சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை, எதனால நம்ம வேலை செய்து முடிச்ச உடனே மாச சம்பளம் எங்க வாங்குவோம், யார்கிட்ட வாங்குவோம், எஜமான்கிட்ட வாங்குவோம், ஒரு ஓனர் கிட்ட போய் வாங்குவோம். அதனால சொல்லுகிறது, அதே போல எஜமாட்டியுடைய கையை ஒரு வேலைக்காரன் கைகள் நோக்கி இருக்கிறவா போலவும் சங்கீதக்காரர் சொல்றான், எங்களுக்கு இறங்குகிற வரையில. ஏன்னா அநேக நேரங்களில் ஒரு மனுஷன் இறங்காமல் போயிடுவான். நமக்கு ஆபத்து வரும்பொழுது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்பொழுது ஒரு மனுஷன் நம்ம இறக்கமா இல்லாமல் போயிடுவான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரர் சொன்னா, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால மிகவும் நிறைந்திருக்கிற. வாழ்க்கையில பல நிந்தனைகள், பல போராட்டங்கள், சத்துருக்கள் நிமித்தமாய், நம்முடைய சொந்த ஜனங்கள் நிமித்தமாய் பலவிதமான நிந்தனை. ஏதாவது ஒரு சின்ன காரியம் நம்ம செஞ்சுட்டா கூட என்ன செய்யணும், நம்மள நிந்திக்கிறவங்க தான் இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அப்ப அது மாதிரி நிந்தை நாங்கள் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தை. சுகஜீவினை யாரு? சுகபோகமா வாழறோம், நல்லா வசதியா வாழறோம். நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் எவ்வளவு வசதியா இருக்கிறோம் பார்த்தீங்களா, எங்க வாழ்க்கை எவ்வளவு நாங்கள் சந்தோஷமா இருக்கிறது சொல்றாங்க இல்லையா. அப்படிப்பட்டவருடைய நிந்தனாலும் நிகழ்ச்சி எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் கண்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. நான் வேதத்துல பார்க்கும் ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர் நோக்கி பார்க்கும் மாத்திரத்துல ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்தா கூட கர்த்தர் அற்புதம் செய்யறவரா இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்துல அலங்கார வாசலையில ஒரு முடவன் ஒன்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கையில வாசிக்கும் போது
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நல்ல கவனிங்க. ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவன் அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசலையிலே வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டால் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். சொல்லுவோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பணம் இல்லாமல் இருக்கலாம், செல்வ செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனா ஜபம் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, கர்த்தர் நம்ம கொடுத்த வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நாம கைகளை உயர்த்தும் போதே பிசாசு என்ன செய்யுது? நடுங்கும்படியாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறோம். அவ பாருங்க, அவங்க சொல்றாங்க, உற்று பாக்குறாங்க. என்ன அவனுக்கு பிச்சைக்காரன் என்ன தேவை? என்ன தேவை? அவன் வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு அவன் 2 கால்களும் முடமான ஒரு மனுஷன், தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனா. அவனை சுமந்து கொண்டு வச்சுருவாங்க. வச்சுட்ட பிறகு அந்த சர்ச்சுக்கு போற வரவங்ககிட்டலாம் காசு கேட்டிருப்பான். அது முடிஞ்சோன்னு திரும்ப அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்டமான ஒரு நடக்க முடியாத ஒரு வாழ்க்கை, ஒரு மிகவும் வேதனை இருந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவரை கூட நோக்கி பார்க்கல, இந்த சீச்சரை நோக்கி பார்க்கிறான். ஏதாவது அவங்ககிட்ட கிடைக்குமான்னு பார்க்கும்போது அப்போ பேதுரு சொல்றாரு, நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரண்டுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க ஆப்பிரிக்கா தேசத்துல சாதாரண விசுவாச மக்கள் மரித்து கொண்டு உயிர் எழுப்புறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? வேதத்தில் எத்தனையோ அற்புதங்களை மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் அவருடைய பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, அவர் விசுவாசிக்கிற, அவர் நம்புகிற பிள்ளைகளா. ஏன்னா அதான் மார்க்கு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்ற, விசுவாசிக்கிற நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், பேர்களை விதிப்பார்கள், சாவுக்கு ஏதுவானது கொடுத்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். பைபிள். அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கே அவர் அற்புதம் செய்தார் சொன்னா, அவரை நம்புகிற, ஞானஸ்தானம் எடுத்து அவர் பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு இன்னும் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அவர் பேதுரு வெள்ளியும் பொண்ணு இல்லைன்னு சொல்லி நட என்று சொன்ன பொழுது அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவருடைய கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். ஒரே நிமிஷம் தாங்க தேவனுடைய ஊழியக்காரன் நோக்கி பார்த்தான். அவன் வாழ்க்கையை தலைகீழா மாறிடுச்சு. ஏன்னா சர்ச்சுக்குள்ள இட்டு தான் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஆராதனை நடக்கும்போது வெளியே உட்காந்து கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டு அது சத்தத்தை கேட்பான், வெளியே பார்ப்பான். ஐயோ, சபையில் ஆராதனை நடக்குதே, என்னால் கலந்து கொள்ள முடியலையே சொல்லி ஒருவேளை வேதனைப்பட்டிருக்கலாம். பாருங்க, ஒரு செகண்ட்ல ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். அப்ப இந்த மாலை வேளையில அவரை நோக்கி பார்த்தவங்கள், வேலை இல்லையா அவரை நோக்கி பாருங்க, பிரச்சனையா அவரை நோக்கி பாருங்க, போராட்டமா அவரை நோக்கி பாருங்க, பலவீனமா அவரை நோக்கி பாருங்க. எத்தனையோ சகோதரிகிட்ட சொல்லி இருக்கிறாங்க, பாஸ்டர் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது நான் ஆண்டவர் நோக்கி பார்த்தேன், எனக்கு தேவன் அற்புதத்தை செஞ்சாரு. எவ்வளவு சகோதரி என்ன சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு வேலை இல்லாம இருந்தேன், நல்ல அருமையான ஒரு வேலையை கற்றுக் கொடுத்தார். அப்ப எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இந்த மாலை வேளையில எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா நாம் மாறணும். ஏன்னா அப்பதான் பிழைப்போமா. அல்லேலூயா சொல்லுவோமா? என்னாகமத்துல இஸ்ரவேல் ஜனங்க மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அப்ப வேதம் சொல்லுகிறது, என்னாகமத்தின் புஸ்தகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரே ஒரு காரியமாக நாம் வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்லுகிறது, 21ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் 5ஆம் வசனம் வாசிமா. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்தில் சாகும்படி நீங்கள் எங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். ஆண்டவர் பாருங்க,
பரலோகத்திலிருந்து மன்னாவை கர்த்தர் கொடுக்குறார். இல்லையா சொல்லுவோமா? தேடிட்ட பணியாரம் போல இருந்தாங்க. அது பிடிக்கல ஜனங்களுக்கு. என்ன கேட்குறாங்க? டேஸ்டாக கேட்குறாங்க சாப்பாடு. என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு என்ன இல்லை, வெங்காயம் இல்லை, வெள்ளை பூண்டு இல்லை, நாங்கள் எகிப்தில் போது எல்லாம் சாப்பிட்டோம், அப்போ தான் காடை கௌதாரி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தா கூட அவர் என்ன சொல்கிறாங்க, இந்த உணவு எங்களுக்கு என்னத்துக்கு, இந்த உணவு அற்பமான உணவு எங்களுக்கு எதுக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு சற்று கோபம் வருது, கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறாரு, எல்லாரும் செத்து போகிறாங்க. ஆனாலும் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் மோசனத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கு உமக்கு விரோதமாய் பேசினதுனால பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கபடி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுவோமா? என வேதம் சொல்லுகிறது, மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டதுனாலே மோசே அப்பப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பின் வாசல்ல நிற்பான். இன்னைக்கு கூட உண்மையிலே சொல்றாங்க, இந்த தேசம் அழித்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். நாம் இருக்கிற பகுதியை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். பகலில் இரவில் நம்ம கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த தேசத்தை ஆசீர்வதியும் அப்பா, எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதியும் சொல்லி, தமிழகத்தை ஆளுநர்களின் ஆசீர்வதியும் சொல்லி, இந்தியாவை ஆளுநர்களை ஆசீர்வதி சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேசத்தில் கர்த்தர் சேமத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதாளம் சொல்ல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் முகத்தை தேடினால் தேசத்துக்கு நான் சேமத்தை கர்த்தர் கொடுப்பேன். இல்லையா சொல்லுவோமா? இந்த சாயந்தர வேளையில வந்திருக்கிறவங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆஸ்வதிக்க போறார். முகமெல்லாம் பிரகாசம் அடைய போகுது. ஒரு நல்ல செய்தி நீங்க கேட்க போறீங்க. உங்க குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். இல்லையா சொல்லுவோமா? என் நேரத்தை தேவ சமூகத்துக்கு கழிக்கிறதுனால ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். அது மாத்திரம் இல்ல, வேதம் அப்போ கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இந்த பைபிள் இது ஆவிக்குரிய பிரகாரம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறானோ அவெல்லாம் பிழைப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சொன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்த விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மரியாமல் இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த மாலை வேளையில எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம் முகம் ஒருபோது வெட்கப்பட்டு போகவே போகாது. உலகத்தை பார்த்தது போதும், உலக ஜனங்களை பார்த்தது போதும். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எவ்வளவுதான் காட்டினாலும் கூட அவங்களால நம்ம நிந்தைகள் அவமானங்களை போக்க முடியாது. ஆனால் இயேசுவை நோக்கி ஒரு மனுஷன் பார்க்கும் பொழுது, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவங்க தண்ணி இல்லாமல் 3 நாட்கள் அடைந்தார்களாம். அப்போ தண்ணியை குடிக்க போறாங்க, ஒரே தண்ணி எப்படி இருக்கு, கசப்பா இருக்கு. ஐயோ கசப்பா இருக்குதே தண்ணி வேதனைப்படுறாங்க. அப்போ கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் பைபிள். அந்த மரத்தை வெட்டி போட்ட பிறகு கசப்பான தண்ணீர் எப்படி ஆயிடுச்சான்? மதுரமா மாறி போச்சா, இனிப்பாயிடுச்சான். அப்ப நம்ம கசப்பான வாழ்க்கையெல்லாம் இயேசு கிறிஸ்து என்று அவர் உள்ளே வரும்பொழுது ஒரு செழிப்பான வாழ்க்கை நமக்கு கர்த்தர் தருகிறவர். அன்னைக்கே சொல்லுவோமா? ஆண்டவர் தந்த இந்த வார்த்தைக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்றைக்கு ராத்திரியே போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் முகத்தை பாருங்க. ஒரு லிஸ்ட் போடுங்க, என்னென்ன காரியம் இருக்குது ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நான் பார்க்க போறேன், அந்த கல்வாரி சிலுவை நான் பார்க்க போறேன், எனக்கு என் தேவனுடைய அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நோக்கி பார்க்கும் பொழுது உண்மையா சொல்றேன், உங்க முகங்கள்லாம் எப்படி ஆயிடும்? பிரகாசமாயிடும். வேதம் அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப ஆண்டவர் உங்க வெட்கத்தை எல்லாம் நிந்தையெல்லாம் ஆவணத்தெல்லாம் மாற்றி ஆசீர்வாதத்தினால் அற்புதத்தினாலும் சந்தோஷத்தை தரப்ப போகிறார். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குமாரனாகிய ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்தமான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நீங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான விளைக்காக நம்மளுடைய துதிக்கிறோம். அவர்கள் அவள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவள் முகங்கள் வெட்கப்பட்டு போகணும்னு சொன்னீங்க ஆண்டவரே. இங்கே இன்னைக்கு வந்த இந்த மாலையில் வந்த சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபைதாரும் ஆண்டவரே. அவர் வாழ்க்கை நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலனை தந்து நீ அவரை ஆஸ்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம்.
தாழ்த்தி வெறுமையாக கொடுக்கணும். இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. ஆமென்.